ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி நான் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் எனக்கு டைம் கரெக்டாக அமையல. இன்றைக்கி தான் அதுக்கான டைம் அமைஞ்சது. ஆக்சுவலி இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மர் ஹாலிடேஸில் லாஸ்ட் வீக்கில் நான் என்னோடய சிஸ்டர் ஊருக்கு போயிருந்தேன். அது வந்து செம்ம சூப்பரான பிளேஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சா பெங்களூருக்கு தான் போயிருந்தோம். அதான் என்னோடய தங்கச்சி. ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு டே நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன கோயில்கள்லாம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் ஆனால் எங்களால் நாங்கள் பிளான் பண்ண கோயிலுக்கே போக முடியல. அப்புறம் பாப்பா நாங்கள் எல்லோரும் திடீர்னு சடனாக ரெடி ஆகி எல்லாருமே கிளம்புனோம். பக்கத்தில் இருக்க இஸ்கான் கோயிலுக்கு தான் போனோம், வேறு எங்கேயும் போகல. பட் பெரிய இஸ்கான் வந்து ரொம்ப தூரம். அங்கே போகலான்னு பிளான் பண்ணோம். பட் எங்களால் அங்கே போக முடியல. அப்புறமா எப்படியோ ஒன்று பக்கத்தில் இருக்க கோயிலுக்காச்சும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி கிளம்புனோம். அங்கே தெரியுது இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட் தான். அப்புறம் அப்படியே இறங்கி வந்தோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. பெங்களூரில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்க என் தங்கச்சி. அவங்க இந்த ஏரியா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓல்டு சந்தாபுராவா ஏதோ சொல்லுவாங்க. அங்கே தான் இருக்காங்க. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் வந்தது ஒரு பஸ்ஸு. அங்கே பஸ்ஸு ஏறி பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் சிட்டி போனோம். பக்கத்தில் எலக்ட்ரானிக் சிட்டி போய் அங்கே இறங்கி அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணிட்டு தான் அந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். ஆட்டோ எங்கள் மிஸ்டேக் அந்த பக்கம் வந்து நின்றது. அப்புறம் அந்த ஆட்டோவில் ஏறி ரொம்ப தூரம் நாங்கள் போக வேண்டியதாக இருந்ததுங்களா. அப்புறம் பக்கத்தில் இருக்க இஸ்கானுக்கே போகலான்னு சொல்லி எப்படியோ ஒன்று போய் கூகுள் மேப்கிட்ட போட்டு கேட்டு போய் சேர்ந்தாச்சு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நாங்கள் இஸ்கான்னா அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சோம். பட் இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் பாப்பாவங்களுக்கெல்லாம் பால்லாம் கொடுத்து அவங்க கொஞ்சம் பசி ஆற்றிட்டு அப்புறம் ஈவினிங் நடை திறந்த உடனே உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே போனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே ஏற 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 ரொம்ப மேலே இருந்தது கோயில். அங்கேருந்து நம்ம பெங்களூர் சிட்டியே தெரிஞ்சதுன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த வியூ எல்லாம் அப்பா சான்ஸே இல்லை. அந்த ஈவினிங் டைமு பெங்களூர் நார்மலாகவே கோல்டாக இருக்கும். பட் அந்த ஈவினிங் வந்து அந்த கொஞ்சம் மேலே இருக்கங்காட்டி செம்ம ஜில்லு காற்று சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த வியூ எல்லாம் பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு பொறுமையாக போனோம். அப்புறம் உள்ளே போனோம்னா நல்லா இருந்தது. உள்ளே போய் ஃபஸ்ட்டு ஒரு சாமி பார்த்தோம். அதுக்கப்புறம் மேலே போய் மேலே மூலஸ்தானம் வரைக்கும் போய் நல்ல சாமியெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்களேன், அந்த வியூ பாருங்கள். அதை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் குட்டி 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 குட்டியாக தெரியுது. அந்த க்ளவுடெல்லாம் மிஸ்டெல்லாம் மறைச்சி செம்மையாக இருந்தது. அன்னைக்கு வெதருமே ரொம்ப கோல்டாக இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே போனோம். நானும் என் தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு போனதுனால பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு விளையாண்டுக்கிட்டே போனோம். அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது தான் எங்களுக்கு மாயலை. அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்புறம் போகும்போது பாருங்கள், அந்த தூரத்தில் பட் ஃபோட்டோ அலௌடு இல்லை, தெரியாமல் ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாமி பார்த்துட்டு உடனே இந்த பக்கம் ஏறினோம். இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் ஏறி மறுபடியும் அதே மாதிரி மேலே போனோம். அங்கே கோபுரம் தெரியுது இல்லைங்களா, அதுக்குள்ளே தான் மறுபடியும் இன்னொரு சாமி இருக்குது. அங்கே போய் பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்து ஆஞ்சநேயர் விநாயகர் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்புறம் நேராக உள்ளே போனோம். அங்கே சாமிக்கு முன்னாடி ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை சூப்பராக இருந்தது. அங்கே பாருங்கள், அங்கே ஹிந்திக்காரங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு இடம் பார்க்குற இடம்லாம். எங்கள் பாப்பாவங்களுக்கு இது ரொம்ப புது அட்மாஸ்பியராக இருந்தனால ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்க செம்ம என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் குட்டி பாப்பாவையும் தூக்கிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் வெளியே வந்தவங்களா பெங்களூர் வந்ததில். அவங்க இன்னும் அதுக்கு மேலே பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்தது. எங்கள் பாப்பாவுக்கு வேற இந்த மாதிரி இருந்தால் இதை மிதிக்கக்கூடாது, அப்படியே தாண்டணும், தொட்டு கும்பிட்டுன்ட்டு தாண்ட முடியாமல் தாண்டி ஜம்ப் பண்ணி ஒரு வழியாக உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாமி இருந்தது. சூப்பராக இருந்தது. ஒன்றுமே அவ்வளோ அழகழகாக இருந்தது. பார்க்க கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. பட் எங்கேயுமே கேமரா அலௌடு இல்லை. தெரியாமல் அப்படியே நான் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் கரெக்டாக என்னால் ஃபோக்கஸும் பண்ண முடியல. நீங்களும் இதே மாதிரி எங்கேயாவது இந்த மாதிரி கோயிலுக்கு போய் தெரியாதனமாக வீடியோஸ் எல்லாம் எடுத்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா சாமியும் கும்பிட்டு வந்து இந்த ஒரு இடத்துல உட்காரத்துக்காக வந்தோம். அங்கே தான் இது வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிரசாதம் சாப்பிட்டு பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் ஆட்டோ பிடிச்சி மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு மெட்ரோலேருந்து
ரொம்ப 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 ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கோயில். ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. செம்ம எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணோம். அப்புறம் இந்த ட்ரெயின் பாஸ் ஆனோடனே எங்கள் ட்ரெயின் வந்தது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே மீட் பண்ணாங்க. இதுதான் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. 3 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணாங்க. அவங்க மீட் பண்ண வீடியோ பாருங்க இருக்கும். ஹாய், பவித்ரா அவங்க நேமு. அவளுக்கும் இவளுக்கும் ஒரே டைமில் தான் டெலிவர் ஆச்சு. இது அவங்க பையன். நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு 3 ஸ்டாப் தள்ளி பன்சங்கரின்ற இடத்துல வந்து இறங்கினோம். பன்சங்கரி அம்மன் கோயிலுன்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான கோயில். மெட்ரோலேருந்து ஜஸ்ட் இறங்கி வெளியே வந்த உடனே அங்கே இருக்குது. சூப்பரான கோயில். ரொம்ப 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 ஃபேமஸான கோயில் பெங்களூரில். நீங்கள் யாரும் இந்த பக்கம் பெங்களூர் வர சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு பாருங்கள். இந்த கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, கோயிலில் நம்மளே வந்து அந்த சாமிக்கு ஆரத்தி காட்டலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய கூட்டம். அப்புறம் அங்கே எப்படின்னா, நம்ம ஒத்த படையில் சொல்லுவாங்க இல்லைங்களா, 3, 5, 7, 9 அந்த மாதிரியான விளக்கு தான் ஏற்றணும். எலுமிச்சை பழத்தில் தான். எலுமிச்சை பழம் பிழிஞ்சு அந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரம்மெல்லாம் இருக்கும். அதில் பிழிஞ்சு அந்த ஜூஸ் எல்லாம் விட்டுட்டு, நார்மலாக எலுமிச்சை பழம் எப்படியோ அந்த மாதிரி பிரிச்சுட்டு, பஞ்சு வச்சு நெய் ஊற்றி தான் ஏற்றணும். அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, நம்மளே வந்து பிரகாரம் ஃபுல்லாக சுற்றி வந்து அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஆரத்தி காமிச்சு நம்ம வைக்கணும். நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த கோயிலில் நடக்கும். அது வந்து ஒரு பார்வதியினுடைய அவதாரமாக அந்த கோயிலை பார்க்குறாங்க. அந்த பெங்களூரில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஃபேமஸான கோயில். நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து அந்த கோயிலுக்கு வராங்க. அதாவது அந்த கோயில் பார்த்திங்கன்னா 7th செஞ்சுரியிலேருந்து அந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு அதிசய கல் கூட இருக்குது. அந்த கல்லை நான் வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறேன். பட் அது க்யூ நான் கூட ஏதோ பிரசாதத்துக்கு நிற்குதுன்னு பார்த்தா அவ்வளோ க்யூ நின்றுது. ஏன்னா நானும் நின்று பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியல. இன்ச்சா நகருதுங்களா, ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவங்களாம் கூப்பிட்டு ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த விளக்கு மட்டும் ஏற்றி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது. அந்த ஈவினிங் டைமு நல்ல காற்று, எங்கே விளக்கெல்லாம் அணைஞ்சிருமோன்னு பயந்தோம். பட் எப்படியோ ஒரு வழியாக உட்காந்து பொறுமையாக கட் பண்ணி, பொறுமையாக நெய் ஊற்றி, பொறுமையாக மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு வழியாக நாங்களும் விளக்கேற்றினோம். பாருங்கள், இந்த பக்கம் தெரியுதுங்களா, அந்த க்யூ தான். பார்க்க இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. பட் இருக்க டைம் ஆக ஆக நிறைய கூட்டம் வந்தது. அப்புறம் இந்த பக்கம் போனால் தான் மெயின் கோவில். இந்த பிரகாரம் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு. அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்களே அதே மாதிரி நம்மளுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி விளக்கு வைப்பாங்க. அந்த மாதிரியும் அங்கே இருக்குது. எங்கள் பாப்பாவங்களும் நானும் வைக்கிறேன், நானும் பண்ணுறேன்ட்டு அவங்க அந்த பக்கம் ரொம்ப இதாக இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக முடிக்கிறதுக்குள்ளே 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பிரகாரத்துக்குள்ளே போகும்போது அந்த டோர் பாருங்கள் எவ்வளோ பெருசு. பாப்பா ஏறி அதில் விளையாண்டுட்டு இருந்தா. அந்த நான் அதிசய கல் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. இப்படி இந்த கையை வச்சு அவங்க வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேண்டுதல் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னா அப்படியே மெதுவாக மூவ் ஆகி இந்த பக்கம் நம்மளுடைய ஆள்காட்டி விரல் டச் ஆகும். இல்லை ஸ்லோவாக இருக்கும்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி வச்சு ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. அது பாட்டுக்கு அது மூவ் ஆகும். அந்த க்யூ பார்த்தா அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. என்னால் நிற்கவே முடியல அந்த இடத்துல ரொம்ப நேரம். நானும் ட்ரை பண்ணோம், நாங்களும் பார்க்கலாம், நம்மளும் வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் எங்களால் முடியல. அப்புறம் நாங்கள் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு எல்லா சாமியும் கும்பிட்டு வந்தோம். அவங்களுக்கும் பாருங்களேன், மெதுவாக இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் நான் வீடியோவில் காட்டல, பட் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த பக்கம் பார்க்கிங் கிட்ட வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தோம். அப்புறம் ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டோம். அவங்க வீட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. டைம் நாங்கள் இப்போ கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 8:50 ஆயிடுச்சு. பட் நாங்கள் வீட்டுக்கு போய் சேர எப்படி 10 ஆகிடும். சூப்பராக இருந்தது. அப்படியே ஆட்டோவில் பார்த்துக்கிட்டு நைட் டைம் டிராஃபிக் சொல்லவே வேண்டாம். நல்லா இருந்தது எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் போய் ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோவாக மாறி மாறி போனோம். நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணோம் நானும் என் தங்கச்சியும். என்ன பாப்பாவங்க தான் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஆனாலும் ஓகே, ஜாலியாக தான் இருந்தது. ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது. கண்டிப்பாக நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த கோயில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோயில். நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுக்கு பை லக் நாங்கள் இன்றைக்கி அந்த சாமியை பார்க்கணுன்ட்டு இருந்திருக்கு.
கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். பனசங்கரியோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.